ஒரு காலத்தில் ஒரு அழகான இளவரசி வாழ்ந்தாள். அவளுக்கு அரிய கற்களையும் அழகான மணிகளையும் ரத்தினங்களையும் மரகதங்களையும் சேகரிக்க மிகவும் விருப்பம். அவளுக்கு எல்லாமே இருந்தது. ஆனால் ஒரு நாள் அவள் சிரிக்காமல் சோகமாக இருந்து கொண்டிருந்தாள். அவளை மகிழ்ச்சியாக பார்க்க மன்னர் முயன்றார். அதற்காக அவர் ஒரு அறிவிப்பு செய்தார். யார் அரிய கற்களை கொண்டு வந்து இளவரசியை சிரிக்க செய்வாரோ அவர்களுக்கு ஒரு அரண்மனை பரிசாக தரப்படும். இல்லையேனில் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள். பல வணிகர்கள் வந்து தங்கள் கற்களை காட்டினர். ஆனால் அவள் மகிழ்ச்சி அடையவில்லை. அவள் அவற்றை பார்த்து சிந்தித்து பின் சோகமாக இருந்தாள். ஒரு நாள் சில வணிகர்கள் வந்து அவளுக்கு தங்கள் கற்களை காட்டினர். ஏனெனில் அவர்கள் செய்த தவறிற்கு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று நினைத்தனர். ஆனால் ஒருவருக்கு நம்பிக்கை அதிகமாக இருந்தது. அவர் பரிசை பெறுவார் என உறுதியாக இருந்தார். மற்ற வணிகர்கள் ஒருவர் சென்று தங்கள் கற்களை காட்டினர். அவர்கள் அனைவரும் சிறைக்கு அனுப்பப்பட்டனர். இப்போது கடைசி வணிகர் தனது கற்களை அவளுக்கு காட்டினார். உடனே அவள் சிரித்தாள். அந்த கல்லை எடுத்துக்கொண்டாள். மன்னர் வியந்து வணிகரிடம் கேட்டார், எப்படி அவளை சிரிக்க செய்தாய்? பலர் அதைவிட அழகான கற்களை கொண்டு வந்தனர். ஆனால் அவள் விரும்பவில்லை. ஆனால் உன்னுடைய கல்லை மட்டும் எப்படி விரும்பினாள்? வணிகர் கூறினார், மன்னா, அவளுக்கு எல்லாம் உள்ளது. அவள் எல்லா அழகையும் பார்த்து விட்டாள். அதனால் எல்லா கற்களும் ஒரே மாதிரியாகவே தெரிந்தன. எல்லாரும் அழகான கற்களையே கொண்டு வந்தால் எதை தேர்வு செய்வது என்று அவளுக்கு தெரியாமல் இருந்தது. அதுவே அவளை சோகமாக்கியது. மன்னர் கேட்டார், அப்படி இருந்தால் அவளுக்கு உன்னுடைய கல் மட்டும் பிடித்ததற்கு காரணம் என்ன? வணிகர் சொன்னார், மன்னா, நான் ஒரு அழகான கல்லை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்தேன். மற்ற கற்கள் மங்களாகவும் தனிச்சிறப்பில்லாமலும் இருந்தன. எனவே எதுவும் குழப்பமில்லாமல் அவள் எனது கல்லை விரும்பினாள். அந்த ஒற்றைக்கல் அவளுக்கு திருப்தி கொடுத்தது. மன்னர் வணிகரின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார்.